நிறைய கம்பெனியோட பிரச்சனை என்னன்னா, அந்த கம்பெனி ஓனர்ஸ் இருப்பாங்க. இல்லன்னா, அந்த கம்பெனில சீனியர் பொசிஷன்ல இருக்கிறவங்க. அங்க ஏதாவது ஒரு லேடி ஸ்டாஃப கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. சொல்றது புரியுதுன்னு நெனைக்கிறேன். இல்லையா? நீங்க ஓனரா இருந்து, கம்பெனியோட ஓனரா இருந்து, பிசினஸ் ஓனரா இருந்து, நீங்க இந்த மாதிரி ஒரு சேட்ட பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சேட்ட தானே அது. இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, 100% நான் உறுதியா சொல்றேங்க. உங்க கம்பெனி முன்னுக்கு வரவே வராது. ஏன்னா, உங்க கம்பெனில வேலை பண்ற ஒரு ஆளு கூட, லேடி கூட நீங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அது என்ன ஆகும்? அவங்க வந்து அது வந்து மத்தவங்களுக்கு தெரிய வந்துரும். தெரியாமல்லாம் எப்படி இருக்காது. ஓகே. மத்தவங்களுக்கு தெரிய வந்துரும். சரி அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அடுத்தபடி அவங்க வந்து மத்த எம்ப்ளாயீஸ டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு கெட்ட பேர் வர ஆரம்பிச்சுரும். அப்போ கம்பெனிக்காக நிஜமா உழைக்கிறவங்க, கம்பெனிய ரொம்ப நேசிக்கிறவங்க, ஒவ்வொருத்தரா ரிசைன் பண்ணி போக ஆரம்பிச்சுருவாங்க. மட்டும் இல்ல, இந்த அம்மா முதலாளி அம்மாவா மாறிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்கள வேலைக்கு வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கையில போக ஆரம்பிச்சுரும். மேக்ஸிமம் 3 டூ 4 இயர்ஸ். அந்த கம்பெனி கம்ப்ளீட்டா தாறுமாறா போயிடுங்க. சோ உங்களுக்கு அது தவிர்க்க முடியாது. ஒரு ஒரு இந்த மாரி ஒரு உங்களுக்கு ஒரு இது இருக்கு, நெகட்டிவ் இது இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா டாக்டர் பாருங்க. இல்லன்னா அது வேற வழியே இல்ல அப்டின்னு தயவு செஞ்சு கம்பெனிக்குள்ள மட்டும் யாரையுமே இதுல வச்சுக்காதீங்க. அது உங்க கம்பெனிய கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிடும். உங்களுடைய ரெப்புடேஷன் போயிடும், இன்டெகிரிட்டி போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றேன்னா, இத டோட்டலா தவிர்த்துருங்க. இந்த இது வேண்டாம். ஓகே. ஏன்னா உங்க கம்பெனி உங்க குழந்தை மாரி. அது கண்டிப்பா முன்னுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. இது எப்பவுமே மைண்ட்ல இருக்கட்டுங்க. சோ இன்டெகிரிட்டிங்கிறது டாப்ல இருந்து தான் தொடங்கணும். பாட்டம்ல இருந்து இல்ல.